வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார்மர் WWE சாம்பியனான ஜிந்தர் மஹால் பார்த்தீங்கன்னா WWE விட்டு ரிலீஸ் செய்யப்பட்டு இப்போ GCW என்னும் ரஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஓப்பன் டாக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காரு. குறிப்பாக WWEக்கு மீண்டும் நீங்கள் சேருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக WWE எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி WWE ரிலீஸ் செய்யப்பட்டு மீண்டும் WWEக்கு வந்தவர் தான் ஜிந்தர் மஹால். அதே மாதிரி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இது எல்லாத்தையும் காரணம் நம்ம ட்ரிபிள் ஹெச் தான். ட்ரிபிள் ஹெச்சுக்கு கருப்பாக இருக்கவனை கண்டாலும் பிடிக்காது, இந்த WWEயில் சும்மா இருக்கிறவனை கண்டாலும் பிடிக்காது. இந்த ஜிந்தர் மஹால் அதர் நாட்டுக்காரங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டார். ஒன்லி UK காரங்களுக்கும் USA காரங்களுக்கும் தான் வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன் நம்ம பிளாக் பீப்புளில் இருக்கிற எத்தனையோ ரெஸ்லர்ஸ் வின்ஸ் மெக்மேனாக இருக்கும்போது சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க. பட் அதே ரெஸ்லர்ஸ் இந்த ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா யோசிச்சு பாருங்கள், பாபி லாசிலிருந்து எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. பிகாஸ் அவருக்கு பிடிக்கலையா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. இப்போது WWE பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஜிந்தர் மஹாலை இதனால் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் முக்கியமாக இன்னொரு காரணம் சொல்லப்படுது. ட்ரிபிள் ஹெச்சுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான செத் ரோலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா WWE ஜான்வரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் போக வச்சு அதில் சண்டை போட வச்சுருப்பாங்க. அதில் ஜிந்தர் மஹால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரியை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஃபேவரட்டான செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஜுரியை கிரியேட் பண்ணதுக்கும், அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் ஒரு பெரிய பிளானாக செத் ரோலன்ஸுக்கும் CM Punkக்கும் மேட்ச் இப்போ புக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் CM Punk ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிட்டு அது ஒரு கதை தான். அதே மாதிரி செத் ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகி அவங்க ரசல்மனியா பிளானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் ஜிந்தர் மஹால். பர்சனலி இதன் மூலியமாக கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு அவர் மேலே கொஞ்சம் பகை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் இப்போ அஃபிஷியலி ஜிந்தர் மஹால் பார்த்தீங்கன்னா GCW போயிட்டாரு. WWE விட்டு போனதுக்கப்புறமா IWE அதாவது NJPWயில் மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்பு இப்போ TNAவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு சொல்லி வின் பண்ணி எல்லாருடைய கவனத்தையும் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் ஈர்த்திருக்காரு. இதே மாதிரி ஜிந்தர் மஹாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருடத்தில் ஒரு நல்ல சாம்பியனாகவோ ஒரு நல்ல மேட்ச் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணார்னா கண்டிப்பாக மீண்டும் ஜிந்தர் மஹாலை WWE கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாபி லாஸ்லியை பெரிய லெவலில் காட்டாமல் இருக்கிறாங்க. பாபி லாஸ்லியை பற்றியும் எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்காமல் இருக்குது. ஆக்சுவலி பாபி லாஸ்லிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியாக இருக்குது. அதனால தான் WWE விட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு சில பேரை ரிலீஸ் பண்ணுற லிஸ்ட்டில் பாபி லாஸ்லியோடைய பேரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா அந்த கருப்பின மக்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது, குண்டி எரியுது போல இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்குன்னு சொல்லி தயாராக நிற்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளாக இருக்கிற நம்ம MVP, பாபி லாஸ்லி, டமினா இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு கூட ஒரு சில செய்திகள் இருக்குது. பட் ஆனால் அதை பற்றி அஃபிஷியலாக செய்தி வரல. வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பாபி லாஸ்லி, லானா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு AEWயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லானா இப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃப் 2 பேருமே சண்டை போட்டதுனால AEW என்னும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது. அதனால் லானா பார்த்தீங்கன்னா AEW விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க WWEக்கு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி திருப்பி வந்தாங்கன்னா பாபி லாஸ்லி கூட சேர்ந்து மிந்தி ஒரு கில்மா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி மீண்டும் ஒரு கில்மா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கேடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது நல்லது தான். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்படும் பட்டியலில் பாபி லாஸ்லியோடைய பேரும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. இதை பற்றி டீட்டெயிலாக நான் காலைல பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா MVP, பாபி லாஸ்லி மற்றும் ஒரு சில ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அப்டேட் எனக்கு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக தெரியலை. இப்போ கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடச்சதுக்கப்புறமா அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக இன்றைக்கே மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா WWE ஒரு மிகப்பெரிய ஃபியூடை கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இது ஆஃப்டர் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா WWE நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இந்த அளவுக்கு அடிப்படும் போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ராண்டி ஆர்டன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், லெகசியில் எனக்கு முக்கியமான ஆள். ஸோ அவன் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு இன்ஜுரி ஆனது வருத்தமாக இருக்குன்னு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டைம்
ராண்டி ஆர்டன் ஒரு ஹிண்டு கொடுத்துருப்பாரு, கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற டைட்டிலே பார்க்குறது, கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற டைட்டில் எப்படியா புடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஹிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா பிளட் லைன் ஸ்டோர் லைன் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போயிடும். அப்போ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் ஒரு பயங்கரமான ஃபியூட் இருக்குன்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தயாராக்கி வச்சிருக்கிறாங்க. மேபி சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான பேபி ஃபேஸ் ரெஸ்லராக இருக்காரு. ஒன்று கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலாக மாறணும், ராண்டி ஆர்டன் ஹீல் ஆகணும். கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறதை விட ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு நல்லாவே ஹீல் டர்ன் தானே பண்ணுவார். அதனால் ராண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் ஆகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபியூட் போனால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு ஜெஃப் ஹார்டி கூட ஃபியூட் போனார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். நானும் அதுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராண்டி ஆர்டனுடைய ஹீல் டர்னுக்காக. மேட் ஹார்டி இப்போதைக்கு TNA ரெஸ்லிங் கம்பெனியில் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காரு. ஜெஃப் ஹார்டியும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக வந்துட்டு இருக்காரு. ஜெஃப் அண்ட் மேட் ஹார்டி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ TNAயில் ஒர்க் பண்ணுறதுனால TNAயும் NXTயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் NXTக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் NXTக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் NXTயில் பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் எல்லா விதமான ரெஸ்லிங் கம்பெனிலையும் ஓரளவுக்கு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கோம். AEW வின் பண்ணியிருக்காங்களா இல்லையோ, சரி ஓரளவுக்கு எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலும் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் WWEயில் இது வரைக்கும் நாங்கள் வின் பண்ணாத ஒரே டைட்டில் NXT டைட்டில். இதை தவிர்த்து நாங்கள் ராண்டா சாம்பியன்ஷிப்பு, ஸ்மாக்டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பு, ஓரளவுக்கு மிந்தி உள்ள WWE சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வின் பண்ணாத டைட்டில்னா அது NXT சாம்பியன்ஷிப் தான். ஸோ அதனால் என் பிரதர் ஜெஃப் ஹார்டி கூட சேர்ந்து அந்த NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்காக நான் ஆசைப்படுவேன் WWEக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்கா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, இவங்க இது வரைக்கும் வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க, WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க, அது முன்னாடியே இருக்குல்ல டேக் டீம் டைட்டில் கூட வின் பண்ணியிருக்காங்க. டேக் டீம் சாம்பியன்ஷிப்பு, ஸ்மாக்டவுன் டைட்டில் பக்கம் கூட வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் NXT பக்கம் போனதே இல்லை. சரி மேபி பார்ப்போம். TNA ஒரு வேளை பார்த்தீங்கன்னா WWE பக்கம் NXT பக்கம் ஒரு சில ரசத்தை அனுப்பிவிட்டாங்கன்னா ஜெஃப் அண்ட் மேட் ஹார்டி அனுப்பிவிட்டு அவங்கள டேக் டீம் சாம்பியன் ஆகலாம். உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மோதி இருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் எலிமினேட் பண்ணி நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ஜோ ஹென்ரி தானே. அதே மாதிரி மோஸை எலிமினேட் பண்ணி ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா கெத்தா நின்றுருந்தாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவரை வந்து மேட் ஹார்டி வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார். உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி தான் வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன்லாம் போயிடுச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் இது ஒரு 4-4 எலிமினேஷன் சாம்பியன் மேட்சாக நடந்தாங்க. சரி எலிமினேட்டட் மேட்சாக நடந்தாங்க. 4-4 5 மறந்து போச்சு. ஸோ அதில் நம்ம டாப் சிகரெல்லாம் இருந்தார், மோஸ் இருந்தார், ஜோ ஹென்ரி இருந்தார், மேட் ஹார்டி இருந்தார். இது இந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா இவர் பிராண்ட் நியூ TNA சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சிக்லர் வின் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ரூமர் படி அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜோ ஹென்ரி தான் வின் பண்ணுவார்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஏன்னா ஜோ ஹென்ரிக்கு அவ்வளோ மவுஸ் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம், ஜோ ஹென்ரி இப்போ ஃபேமஸான ரெஸ்லர் ஆகிட்டு இருக்காரு. அதனால் அவரோட பேர் அடிபட்டது. ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணுவாங்களாம். ஆனால் அதில் ராக் இல்லாட்டாலும் ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டாலும் அந்த ஃபியூட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட தோற்றதுக்கப்புறமாவோ அல்லது மேட்ச் இடையிலையோ ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்குமான அந்த பெண்டிங் ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இயர்லி பார்க்குறோமே சம்மர் ஸ்லாமில் தான் பார்த்தீங்கன்னா ரசன்மியாக்கான மேட்சுக்கான ஃபியூடே கொண்டு போவாங்க. ப்ராக் லெஸ்னர் ஃபியூடு, ஜெமி அண்ட் ஜே உசோ ஃபியூடு, இந்த மாதிரி இயர்லி கொண்டு போகிறாங்கல்ல. இந்த மாதிரி எதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி பார்த்தீங்கன்னா ராக் வந்து ஒரு ராலை வந்து சொல்லியிருப்பார், எனக்கு ரோமன் ரெயின்ஸோடைய ட்ரைபல் சீஃப் வேணும், சாரி ஹெட் ஆஃப் த டேபிள் வேணும்னு சொல்லியிருப்பார். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்மாக்டவுனில் நீ என்னை எக்னாலஜ் பண்ணுறியா ட்ரைபல் சீஃபா அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னை ட்ரைபல் சீஃபை எக்னாலஜ் பண்ணேன்னு சொல்லியிருப்பார். பட் ஆனால் ஹெட் ஆஃப் த டேபிளாக நீ ட்ரைபல் சீஃபாக இருந்தாலும் உனக்கும் மேலே நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், ஹெட் ஆஃப் த டேபிள் வேணும்னு. ஸோ அதுக்காக மீண்டும் ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபீட் போகும்போது அந்த பீப்புள் சாம்பியன் வெர்சஸ் ராக்ட்ட ஆல்ரெடி பீப்புள் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்கப்பா. ராக் பீப்புள் சாம்பியன் வெர்சஸ் ராக்குக்குள்ளே ஒரு ட்ரைபிள் கோட் மேட்சாக கூட பார்த்திங்கன்னா நடக்கலாம். ஏன்னா இப்போது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் பார்த்தோம், கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் ஜான்சினா, ராக்கு, இந்த ஜெமி உசோ, ஜே உசோ, சோலோ சிகவா, ஜான்சன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது இது நம்ம எதிர்பார்க்கலாம். பிரதர்ஸ்குள்ளே பிரதர்ஸ் வரலாம்ல. அந்த மேட்ச் இடையில பார்த்தீங்கன்னா ஜெமி ஊசோ வரலாம், ஜே ஊசோ வரலாம். இந்த பக்கம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா வரலாம், டாங்காடோலா வரலாம், ஜாக்கஃபாட்டு வரலாம்.
இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரைபல் கோட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான செய்தி இருக்குது. ஒன்று ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கும்னு சொல்லப்படுது, இன்னொன்று ராக்குக்கும் ரோமன் ரீன்ஸுக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுது. அதுவும் ராக்குக்கும் ரோமன் ரீன்ஸுக்கும் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரைபல் சீஃப் மேட்சாக இருக்கும், வின் பண்ணுறவங்க ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. நீங்கள் எந்த மேட்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நான் அதை பற்றி அப்டேட் கிடச்சுன்னு சொல்கிறேன்.